இஷாரா செவ்வந்தி வழங்கிய தகவல்களை அடுத்து வடமாகாணத்தில் இப்பொழுது தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெளியில பெரிய அளவில் தகவல்கள் தெரியாட்டியும் கூட குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து வடமாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. இதில் இன்றைக்கு புதிதாக 2 பேருடைய பெயர்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 2 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்களாம். அந்த 2 பேரும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் சிலோன் பாய். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஜேகே பாய் என்று சொல்லி ஒரு ஆள் கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள் இருக்கிறார். இது அவர் இல்லை, இன்னும் ஒரு ஆள் அவருடைய பேர் சிலோன் பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலோன் பாய் தான் இஷாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு போனார் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே என்ன தகவல் வந்தது? இஷாரா செவ்வந்தி ஒரு படகுல ஏற்றப்பட்டு 4 பேர் கூட போனார்கள், பாதுகாப்புக்காக 4 பேர் கூட போனார்கள் என்று சொல்லப்படுது தானே. அந்த 4 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த சிலோன் பாய் என்று சொல்லப்படுற ஆளாம். 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கப்பட்டதாம் அவரை நாடு கடத்துறதுக்கு. எனவே 5 லட்சம் ரூபாய் காசை வாங்கி கொண்டு இஷாரா செவ்வந்தியை இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போனவர் தான் இந்த சிலோன் பாய். எனவே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஏற்கனவே சொன்னமே, ஒவ்வொரு நாளும் புது புது ஆக்களோட பேர்கள் வரும், புது புது கரெக்டர்கள் இன்ட்ரோடியூஸ் ஆகும் என்று சொல்லி. அதே மாதிரி இங்கால இன்னும் ஒருவருடைய பேரும் அறிமுகமாக இருக்கிறது. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தன். இந்த ஆனந்தன் என்று சொல்லப்படுற நபரும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஆட்களை கடத்துவதில் வல்லவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆனந்தன் என்று சொல்லப்படுற நபரும் சிலோன் பாய் என்று சொல்லப்படுற நபரும் சேர்ந்து 100க்கும் அதிகமான குற்றவாளிகளை, அதாவது இலங்கையில் தேடப்படுகின்ற சட்டத்தால் தேடப்படுகின்ற 100க்கும் அதிகமான குற்றவாளிகளை நாடு கடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ சாதாரணமாக இலங்கையில் இருந்து ஏஜென்சி மூலமாக வெளிநாடுகளுக்கு வர விரும்புபவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது, அது தனிய ஒரு விஷயம், அது வேற கணக்கு. ஆனால் இது இலங்கையில் யார் யார் எல்லாரையும் போலீஸ் தேடுதோ, யார் யார் கைது செய்யப்படணுமோ அந்தந்த குற்றவாளிகளை காசை வாங்கி கொண்டு, ஏனென்றால் அவையிட்ட கூட காசு வாங்கலாம் தானே, எவ்வளோ காசு கேட்கணுமோ அவ்வளோ காசையும் கொடுப்பினோமா இல்லை, ஏனென்றால் தாங்கள் நாட்டை விட்டு தப்பணுமென்றக்காக. எனவே அந்த மாதிரியான குற்றவாளிகள் 100க்கும் அதிகமான குற்றவாளிகளை இவர்கள் நாடு கடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த தோண்ட புதையல் வர மாதிரி இந்த பாதாள உலக குழு ஆட்களை விசாரிக்க இன்னும் நிறைய தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்குது. இப்போவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வாக்குமூலம் எல்லாமே செவ்வந்தியால் கொடுக்கப்பட்ட வாக்குமூலமே தவிர இன்னுமே ஜேகே பாயினுடைய வாக்குமூலங்கள் வெளியாகவும் இல்லை. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் என்று சொல்லி இதுவரைக்கும் ஒரு தகவலுமே வெளிவரையில. எனவே அவருக்கு பின்னாலேயும் மிகப்பெரிய மர்மங்கள் புதஞ்சிருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய கைதுகள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே செவ்வந்தி கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் கிளிநொச்சி பகுதியில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பிறகு அந்த 7 பேரையும் பிடிச்சு வச்சு விசாரிக்கும் போது அவர்கள் கொடுக்கிற தகவல்களின் அடிப்படையில் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்கள். இது எப்படி என்று சொன்னா, அந்த பிரமிட் கடன் திட்டம் இருக்குதானே, இப்படி பெரிய கொண்டு போகும். அதே மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு விசாரிச்சா அவர் 5 பேரை காட்டுறது, பிறகு அந்த 5 பேரை பிடிச்சு விசாரிச்சா அவைய ஒரு 10 பேரை காட்டுறது என்று சொல்லி இப்படியே பெருகி கொண்டு போய் இது எங்க போய் முடிய போகுது என்று சொல்லி உண்மையில தெரியவே இல்லை. இப்பதான் வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குற்றவாளிகள், இந்த மாதிரியான ஆட்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று சொல்லி இப்பதான் அரசாங்கம் வடபகுதியில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள், இவர்களுக்கு பின்னால் இருந்து இவர்களை இயக்கினதாரு, அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்களோட தொடர்பில் இருந்தவர்கள் யார் என்றது. ஏன்னு சொன்னா, ஒரு சில நபர்கள் சமுதாயத்தில் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா பெரிய மனிதர்கள் போல திரிவார்கள். ஆனால் அவர்களுடைய பின்பக்கத்தை செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி குரூப்புகளோட, இந்த மாதிரி பாதாள உலக குழுக்களோட, போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட தொடர்புகள் இருக்கும். எனவே எல்லாமே விசாரணைகள் மூலம் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட 7 பேருடைய பெயர் விவரங்கள் இதுவரைக்கும் வெளிவரையில. அதில் ஒருவருடைய பெயர் விவரம் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. அவர்தான் அம்பாள் குளம் பகுதியைச் சேர்ந்த பழக்கடை ராஜன் என்கின்ற பெயரால் அறியப்படுற ஒரு நபர். அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் கூட. அவருடைய பெயர் மட்டும்தான் வெளியாகி இருக்கே தவிர ஏனையவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியாகல. இப்ப ஆனந்தன், சிலோன் பாய் ஆகிய இருவரையும் தேடி போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளார்கள்.
யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் ஒரு போதை வியாபாரியை போலீசார் நேற்று கைது செய்திருக்கின்றார்கள். இந்த போதை வியாபாரிக்கு எத்தனை வயசுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 20 வயசு. 20 வயசுல அவர் போதைப் பொருள் வித்து கொண்டு இருந்திருக்கார். அந்த மாத்திரை வித்து கொண்டு தெரிஞ்சிருக்கார். சரியண்டி போட்டு இவர் ஒரு இடத்துல நின்று கொண்டு இவருடைய கஸ்டமருக்காக வெயிட் பண்ணியிருக்கார். அப்ப கஸ்டமர் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாத்திரையை வேண்டதுக்கு வந்திருக்கார். அப்ப போலீஸ் ஒரு இடத்துல ஒளிச்சிருந்துட்டு திடீரென்று போயிட்டு இந்த வியாபாரியையும் அவருடைய கஸ்டமரையும் சேர்த்து ஒரேடியாக கைது செய்திருக்கின்றார்கள். அப்ப வியாபாரிக்கு எத்தனை வயசு? 20 வயசு. இவர்கிட்ட போதை மாத்திரையை வாங்க வந்த இவருடைய வாடிக்கையாளருக்கு தானே கஸ்டமர், அவருக்கு எத்தனை வயசுன்னு சொன்னா 22 வயசு. எனவே 20 வயசு வியாபாரியும் 22 வயது கஸ்டமரும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கெஹல்பத்ர பத்மே வழங்கி கொண்டிருக்கின்ற தகவல்கள் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய கையடக்க தொலைபேசிகள் இருக்குதானே, கிட்டத்தட்ட 32 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அதுல கெஹல்பத்ர பத்மேயினுடைய கையடக்க தொலைபேசியை ஆராய்ஞ்சொண்டு போகக்குள்ள அதை பார்த்த போலீசாருக்கு அதிர்ச்சியா போயிட்டுது. ஏன்னு சொன்னா அந்த போன்ல இருந்த ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கெஹல்பத்ர பத்மேயும் இலங்கையினுடைய மிக பிரபலமான ஒரு நடிகையும், ஒரு நடிகை மட்டுமில்ல பல நடிகைகளும் பல நடிகர்களும் ஒன்று அறிந்திருக்கிறார்கள். கெஹல்பத்ர பத்மியோட ஒன்றாண்டு படம் எடுத்த ஒரு படம் அவருடைய போன்ல இருந்திருக்கிறது. அதுல ஒரு பிரபலமான நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவதான் பியூமி ஹன்சமாலி. பியூமி ஹன்சமாலி என்று சொல்லி அவ தனிய நடிகை மாத்திரமில்லாமல் ஒரு சுயதொழில் முயற்சியாளர், ஒரு பிசினஸ் விமன் என்று சொல்லலாம். அவ ஒரு பிரபலமான கிரீம் உற்பத்தியாளர், அதாவது முகத்துக்கு பூசுகின்ற ஒரு பிரபலமான கிரீம், அதாவது பியூமி ஸ்கின் என்று சொல்லி அந்த பேர்ல ஒரு கம்பெனி வச்சுக்கிறா. அந்த கம்பெனியால உற்பத்தி செய்யப்படுறது பொதுவாக அழகு சாதன பொருட்கள். எனவே இந்த அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்து அவ ஒரு பக்கம் நடிகை, ஒரு பக்கம் வியாபாரம் என்று சொல்லி நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவ கெஹல்பத்ர பத்மையோட 2 படம் எடுத்திருக்கிறா. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா துபாயில. எனவே இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு குறிப்பிட்ட இந்த நடிகை விளக்கத்துக்கு அழைக்கப்பட்டு 2 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அரசாங்கமும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வாரது, குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற எவராக இருந்தாலும் அவர்களுடைய தகுதி, தராதரம், சமூக அந்தஸ்து, ஏற்றத்தாழ்வு எதுவுமே பார்க்காமல் அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள், நீதி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் பல தடவை சொல்லிட்டது. அந்த வகையில் இலங்கையின் மிக பிரபலமான நடிகையாம், இப்ப எங்களுக்கு தெரியாத யார் இந்த நடிகை என்று சொல்லி நாங்க முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகையாம் பியூமி ஹன்சமாலி என்று சொல்லி அவாவை கூப்பிட்டு சிஐடி விசாரிச்சிருக்குது. அப்போ விசாரித்த பிறகு அவா ஊடகங்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறா. தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு கருத்து அளிக்கிறார் என்று சொன்னால், இந்த மாதிரி சிஐடி கூப்பிட்டு என்னை விசாரித்தது, நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோவில் பத்மையோட நிற்கிற படம் என்று சொல்லி அது ஒரு நிகழ்வு. அதாவது துபாயில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், புது வருஷம் தானே ஏப்ரல் மாதம், அந்த புதுவருஷ கொண்டாட்டத்துக்கு தாங்கள் போயிருந்ததாம். இலங்கையிலிருந்து தானும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் சொல்லி நிறைய பேர் போயிருந்ததாம். அந்த ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டத்துக்கு போயிருந்த நேரத்தில் அங்க கெஹல்பத்ர பத்மே வந்தவராம். அவருடைய மனைவியோடையும் 2 பிள்ளைகளோடையும் குடும்பமாக வந்திருந்தவர். வந்த இடத்துல நாங்கள் சும்மா சந்திச்சு கண்டு காய்ச்சினாங்கள். அவர் என்னோட படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். எனவே ஒரு நடிகையோட படம் எடுக்க ஆசைப்படுறது நோமல் தானே, எனவே என்னோட படம் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். அதனால நாங்கள் படம் எடுத்தோம். அதோட அந்த போட்டோ எடுக்கக்குள்ள கெஹல்பத்ர பத்மே சொல்லியிருக்கார், நானும் உங்களை மாதிரி நல்ல வெள்ளையாக வரணும், நல்ல கலராக வரணும், அதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி அவர் கேட்டவராம். அதுக்கு வா பியூமி சொன்னவாம், எங்களுடைய கிரீமை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வெள்ளையாக வரலாம் என்று சொல்லி என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அவள் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிறா, தான் நிற்கிறாவாம் கெஹல்பத்ர பத்மே தன்னுடைய கிரீமை பாவிச்சிருப்பார் போல நடக்குது, அதனால தான் அவர் அவ்வளவு அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறார் என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிறார். சிஐடிட்ட விசாரணைக்கு போயிட்டு பிறகு வெளியில் ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிறா, கெஹல்பத்ர பத்மே தன்னுடைய கிரீமை பாவிச்சபடியால் அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறாராம் என்று சொல்லி. எனவே எங்கே போய் முடிய போகுது என்று சொல்லி தெரியல. இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், பியூமி மாதிரி இன்னும் நிறைய நடிகர்களும் நடிகைகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவு சொல்லி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கெஹல்பத்ர பத்மையினுடைய அந்த போட்டோவில் அவருடைய கையடக்க தொலைபேசியில் பல்லாயிரக்கணக்கான போட்டோக்கள் இருக்காம். இனி ஒவ்வொரு போட்டோவையும் தட்டி 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 அதில் இருக்கிறார்கள் யார் என்று சொல்லி விசாரணைகள் இப்போதைக்கு முடியாத போல நடக்கு. எனவே இன்னும் நிறைய நடிகர்களும் நடிகைகளும் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவா சொல்லிக்கிறார், தனக்கு கெஹல்பத்ர பத்மையோட எந்த விதமான தொடர்பும் இல்லை,
நாங்கள் காசு கொடுக்கல் வாங்கல்களோ அல்லது அங்கிருந்து கருப்பு பணம் இருக்குத்தானே, அந்த மாதிரி கருப்பு பணங்கள் அனுப்புறதோ இல்லை வேறு எந்த விதமான தொடர்புமே இல்லை, போதைப் பொருள் வியாபாரமோ அதனால் வந்த காசோ எந்த விதமான தொடர்பும் இல்லை. நான் தனியாக நின்று முன்னேறின ஒரு பெண், நான் வீரமான ஒரு பெண், எனவே எனக்கு என்னுடைய வருமானம் போதுமே தவிர இந்த காசெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவ சொல்லி இருக்கிறா. ஆனால் மற்ற நடிகர்கள் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கணும்னு தெரியல. அவர்களுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருந்துச்சான்னு தெரியல. இனி விசாரிக்கப்படையக்குள்ளதான் எல்லா உண்மைகளும் வெளியில வரும். நாங்கள் இவ்வளவு காலம் என்ன கேள்விப்பட்டாங்க, இந்த பாதாள உலக குழுவுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சினிமா உலகத்துக்குள்ளேயும் இலங்கையினுடைய சிங்கள சினிமா உலகத்துக்குள்ளேயும் இந்த பாதாள உலக குழு புகுந்திருக்குது. எனவே அங்கேயும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இப்ப முதல் கட்ட விசாரணை தான் இப்ப போயிருக்குது. இன்னும் நிறைய விசாரணைகள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இனி பிரேக்கிங் நியூஸ்கள் தான், சும்மா சாதாரண செய்திகள் எல்லாம் பெறாது. ஒவ்வொரு நாளும் வார செய்திகள் எல்லாமே பிரேக்கிங் நியூஸா தான் பெறும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் பெறப்போகுது என்று சொல்லி. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஆட்சி மாற்றம் மட்டும் வந்திருக்காட்டி போன வருஷம் யோசிச்சு பாருங்க நாட்டினுடைய நிலைமை எங்க போயிருக்கும் என்று சொல்லி.